ஆமா எங்க யானை எங்க போறோன்னு எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு எதுவும் என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு நம்பர் என்ன ஜில்லுனா இருக்கு. மேயுது மீன் மாதிரியே. மேயின்டா இங்க நிறைய எவ்வளவு மீன் ஒரு தடவை வருது. நிறைய மீன் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. பாறை இங்கேமா இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன பிக்னிக். அதாவது என்னென்னா, இந்த பிக்னிக்கில் யார் யார் பங்கேற்கலைன்னா காவியாவும் தர்ஷனும் பங்கேற்கவில்லை. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் அவங்க 2 பேருக்கும். மற்றபடி மணியும் குட்டிமாவும் இருக்காங்க. நானும் என் கணவரும் ஒப்புக்கு சப்பானியாக என் தங்கையும் வரா. மொத்தம் ஒரு 6 பேரா 6 பேர் கணக்குக்கு இப்போ பிக்னிக் போகிறோம். 5 பேர் சாரி 5 பேர் கணக்குக்கு இப்போ பிக்னிக் போகிறோம். மழை காலையில் நல்ல ஒரு 6 மணி வரைக்கும் பேஞ்சிச்சு. நாங்கள் சரி போவேணாம் அப்படின்னா முடியல வந்தோம். அதுக்கப்புறம் வெயில் மழையும் இப்படியே தான் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கு. சரி எப்படியா இருந்தாலும் இந்த பார்த்தீங்களா இப்படி சுரீர்னு அடிக்குது. எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பிக்னிக் போகிறது தான். இதை 2 பிள்ளைக்குட்டிகள்கிட்டேருந்து காப்பாற்றணும். திட்டு வாங்குவோம் தான், அது வேறு விஷயம். எங்கே போகிறோன்னு சொல்லலையா? இந்த அழகான பக்கெட்டை எடுத்துக்கிட்டு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது என் கணவர் ரீசெண்டாக ஆமாம் யானை எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. போகிற போக்கில் ஏதாவது ஒரு ஆறோ குளமோ குளங்குட்டையெல்லாம் பிடிக்க மாட்டோம். அந்த மீன் ஏன்னா ஆமாம் அது நம்ம குட்டையிலே போட்டுடலாம். இருந்தாலும் நானும் சாப்பிட மாட்டேன். ஆறு அப்படி இல்லைன்னா கடற்கரைக்கே போய் ஸ்விம்மிங்கை போட்டு தூண்டியில் போட்டாலும் போடுவோம். மூங்கி குச்சை வச்சு பிடிப்பாங்களே அந்த தூண்டில் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அது ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அதனால் ஒரு மிஷின் தூண்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இப்படி லைட்லாம் எங்கே இருக்குது? லைட் இதில் இன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறோம். அதனால் இது ஒன்று எடுத்திருக்கேன். இது மீன் பிடிச்சி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இருக்குது, ஏதோ இருக்குது. அதுக்கப்புறம் நாக்குப்பூச்சி அதுவும் கொஞ்சோண்டு எடுத்து போட்டிருக்கோம். அதோட கருவாடா ஏதோ ஒன்று கவரில் இருக்காது. என்ன கன்றாவி நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இது 2 எடுத்துருக்கோம். இது ஃபுல்லானுச்சுன்னா இன்னொன்று இந்த பையில் கூட நாங்கள் ஃபுல்லாக்கிட்டு வந்துடுவோம். அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் ரெயின் கோட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் என் கணவருக்கு ஒரு ரெயின் கோட்டு. ஏன் மழை பெஞ்சுதுன்னா கூட ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு மீன் பிடிப்போம். நீங்களாம் காருக்குள்ளே காருக்குள்ளேயே உட்காந்துக்க வேண்டியதான். இது ரொம்ப ஒரு குஜால்ப்பா இப்போ நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அண்ணங்காரனும் வரல, காவியாவும் வரல, தான் மட்டும்தான் இருக்கோம், ஜாலியாக நீச்சல் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு அவருக்கு மட்டும் இதில் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டாரு. நான் என்ன ட்ரெஸ்ன்னு பார்க்கல. என்ன ட்ரெஸ் எடுத்து வச்ச? என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்க? இது இத்தினோண்டு தாம்மா இருக்கும். பரவாயில்லையா? சரி, உள்ள இன்னர் வேர்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டியா? அது எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னர் வேர்ஸ் இருக்குது. டவல் ஒன்று எடுத்து வச்சுருக்கு. பரவாயில்ல, நல்ல பிள்ளை. அதான் பொம்பளை பிள்ளை. சரி எடுத்து வச்சுக்கோ. அவ்வளோதான். நாங்கள் கிளம்ப போகிறோம். கிளம்பி போகிற போக்கில் எந்த குளங்குட்டையில் போடுறேன்னு காட்டுறேன். இங்கே பாருங்க, வரும்போது என் கணவர் இது வாங்கினாரு. இது எதுக்குங்க? இது மீன் போட்டு வண்டி ஸ்மெல்லு வரும் மீன் வச்சா அப்படின்ட்டு. மீன் கிடைக்குமா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு நப்பா. அதான் மீன் போட்டு வந்ததுன்னா நம்ம வந்திருக்கிறது ஒரு 3-4 மணி போலலாம் வரும். அதனால் போட்டு வந்தால் வாங்கலான்ட்டு மீன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஐயோ, பறந்துறப்போது வெறும் தண்ணியா இருக்கு. கடல் தண்ணியும் அங்க பாருங்க எவ்வளவு தண்ணியா. இதுல மீன் கிடக்குமா? சரி, இப்ப இதை என்ன எடுத்துக்கணும்? இப்ப சரி, நம்ம இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அங்க போய் எப்படி இருக்கு நிலைமை. ஏன்னா குட்டி அதுல இறங்காத, இங்க வா. அவன் கூட்டமா இருக்கு. மீன் வந்திருக்கா என்னன்னு தெரியல, பாத்துட்டு வந்தாங்க. என்ன ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா சூடா இருக்கு. கிரீன் டீயா? கிரீன் டீ மாதிரி தான் இருக்கு. வாங்க. அங்கே எங்க வலை கட்டி வச்சிருக்காங்க? அங்கே பாருங்க, அங்கே ஃபுல்லாக வெறும் இந்த சவுக்க தோப்பு தான். எப்படி அதை ஓப்பன் பண்ணே தெரியல. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த அலையில் போட்டால் மீன் வருமா? உள்ளே போய் போடணுமா?
இல்லை அந்த பசங்க நிற்கிறானுங்க சிரிக்க மாட்டானுங்க நுரையில போடுறாங்கன்னு. என்ன நுரை பிடிக்க முடியுமா? சிரிக்கிறாங்க மணியண்டா. ஏன் அங்கே நிறைய பேர் ஒரு 4 பேர் போடுறாங்க தூண்டில். நம்ம மட்டும் போடலடா, எல்லாரும் தான் போடுறாங்க. மணியண்டை வேற ஒரே அசிங்கமாக போயிடுச்சு இந்த அண்ணனோட நின்றுட்டு இருந்தான். வேற நம்ம கடல்லலாம் போட வேணாம், அந்த ஆற்றுல போடும். அதுதான் ஆற்றுல போட்டுரும். நாங்கள் ரொம்ப சோகமாக இருக்கோம். வந்து 1 மணி நேரம் ஆகுது, ஒரு நிறையா கொஞ்சம் காணும். இல்லை உள்ளே போகல. அதான் அது வெயிட் இருக்கணும் போல இருக்கு. அவங்களாம் பாட்டில் என்னமோ கட்டி தூக்கி போடுறாங்க. சரி நாங்கள் வந்து வேற ஆற்று பக்கம் போடுவோம். ஆற்றுல என்ன மடவ மீன் தான் கிடைக்கும். சரி வேற எங்கேயாவது போடுவோம். மீனை போய் வாங்கிட்டு இது என்னங்க இது கூடார மாதிரி வச்சிருக்காங்க? ஆமை முட்டை இது பண்ணுவாங்க. ஆமை முட்டையா? உண்மையா தான் சொல்றீங்களா? ஆமை முட்டைன்னு இங்கே பாருங்க போர்டு வச்சிருக்காங்க. இது உடைஞ்சு வெளில வந்தனே அது உள்ள விட்டுருவாங்க. வெளில திரும்பி விட்டுருவாங்க. இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஆமை முட்டை வைக்கிற இடமா. எங்களுக்கு தெரியாது, என் வீட்டுக்காரர் தான் சொன்னார். ஆமை முட்டையை இது உள்ள வச்சு தான் வளர்ப்பாங்களாம். அது புதஞ்சி வெளில வந்துருமா, அது உள்ளே இருந்து வெடித்து வெளில வந்துருமா. என்னன்னு தெரில. பொரிச்சு நீனும் உங்கள் அப்பாவும் ஆம்லேட்டு போட்டு சாப்பிட்ருங்க. அந்த வலை வேணாங்க, அந்த வாங்கினீங்களே ஒரு வலை. இப்போ நாங்கள் வந்து கடலில் தூண்டி போட்டு இப்போ வந்து ஆற்றுக்கு வந்துட்டோம். நாங்கள் இந்த ஆற்றுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும் போதெல்லாம் நிறைய மீன் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து அதிகமாக இருக்குது. மாட்டுதான் என்னன்னு தெரியல. எது இதில் இங்கே பாருடி, இங்கே வந்து முளைச்சிருக்கு. நித்திய கல்யாணி தானே இது. அங்கே பாருங்க, இல்லை அதுக்கு முன்னாடி நிறையா அங்கே மீன் பிடிப்பாங்க. வைட்டாக இருக்கு. கம்முனு கடை. அவங்களும் மனம் தளராமல் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒன்றும் மாட்டின பாடு கிடையாது. ஆனால் ஒரு இடமும் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்களேன், இந்த பக்கம் வந்து இது ஒரு ஆறு. இந்த ஆறு பேர் என்னன்னு தெரியல. நல்ல பெரிய ஆறு. கூமாப்பட்டி ஆறா? பெரிய பெருசான ஆறு. இது ஏன் இந்த இடம் வந்தோன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே கடலுக்கு போயிட்டு வரும்போது தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சு. அப்போ வந்து நிறையா மீன் கொச்சன்னு இருந்துச்சு, பாறை இங்கேயமாக இருந்தது. நம்மளுக்கு அப்போ பிடிக்க தூண்டிலாம் ஒன்றுமே இல்லை, சரின்ட்டு அப்படியே போயிட்டோம். இப்போ வந்து பார்த்தா தண்ணி அதிகமாக ஓடுது, மீன் குஞ்செலாம் அதிகமாக மேயுது. ஆனால் ஒரு மீனும் மாட்ட மாட்டேங்குது. இந்த பக்கம் விறகால் விட்டுருக்காங்க போல இருக்குது. நல்லா பசுமையாக இருக்குது இடத்த பார்க்கவே. அங்கெல்லாம் வந்து தண்ணி நிற்கிது, இப்போ பாதி இதுக்கு தண்ணி நிற்கிது. ஏங்க என்ன கதை? மீன் பிடிக்கிறாங்களா? நைட்டுக்கு போட்டு வச்சிருவீங்களா? ஏங்க மீன் பிடிச்சிருக்காங்களாங்க? தூண்டில்காரே இங்கே பாருங்க, அவங்க மீன் வச்சிருக்காங்க. அது என்ன, அது வயல் மாதிரி இருக்கு. அது என்ன அது? இங்கே பாருங்க, வேணுமா? நல்லா பெருசாக இருக்குது. ஒரு மீனே ஒரு 300 கிராம் 1/2 கிலோவுக்கும் வரும் ஒரு மீன். நல்லா இவ்வளோ பெருசு இருக்குது. இது வந்து இந்த ஜிலேபி கண்டன்னு சொல்லுவாங்க, ஜிலேபி அதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து இந்த மீன் ஒத்துக்காது, லூஸ் மோஷன் போகும். அது நிறையா அந்த எண்ணெய் மாதிரி வர்றதுனால அந்த மாதிரி போகும். நான் ஆனால் சாப்பிட மாட்டேன், இவங்க சாப்பிடுவாங்க. அது வந்து தூண்டிலே போடுறோம், தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அது கிடைக்காதான். தண்ணி வந்து வற்றணுமா, கொஞ்சம் இறங்கினாதான். இது வந்து ஓடுது, தண்ணி வந்து நிற்கணும். அப்படி நின்னாதான் மீன் பிடிக்க முடியுமா, ஓடுற தண்ணியில் பிடிக்க முடியாதான். நாங்கள் வந்து பிடிக்கலான்னு ஒன்றாவது மனசுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு பார்த்தா இல்லை மீன் இங்கே இருக்குது. தூண்டில் தானடா இருக்குது, வலை தானே இருக்குங்க. சரி நம்ம போய் அங்கே போய் பார்த்துட்டு மீன் இருந்தால் வாங்கிட்டு வீட்டை பக்கம் போய் ஏதாவது இருந்தால் ஆக்கி சாப்பிடும். பசியும் காது ரெண்டுத்தையும் அடக்கிது. இந்த பக்கம் ஆமாம், இந்த பக்கம் எதுவும் கடைலாம் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து வயல்வெளி, கடற்கரை, ஆறு அந்த மாதிரி தான் இருக்கும். கடை ஒன்றுத்தையும் பார்க்க முடியாது. ஸ்நாக்ஸ் கூட வாங்கி சாப்பிட்றதுக்கு கடை கிடையாது.
காலையிலேருந்து அலைச்சலுக்கு கடைசியில் இந்த ஜிலேபி கெண்டை தான் எங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு. நாங்களும் எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சிட்டோம். ஒரு கடல் மீன் கூட இல்லை. ஊர்லேயே இல்லையா இல்லை பிடிக்கலையா என்னன்னு தெரியல. இந்த டைமுக்கு வந்து இந்த மதிய நேரத்துலாம் வந்து அதிகபட்சம் அந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் போவாங்களாம். நாங்கள் போன நேரத்துக்கு நாங்கள் 3 மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். போட்டும் போல் ஒன்றும் போல் கடற்கரையே விரிச்சோடி கிடந்துச்சு. அதை அந்த தூண்டில வச்சுக்கிட்டு போட்டாங்க பாருங்க, ஒன்று கூட கிடைக்கல. ஆற்றுலையும் போட்டு பார்த்தோம், ஆற்றுல அதிகமாக மீனுங்கிற பாருங்க, அதிகமாக தண்ணி இருக்கிறதுனால அங்கேயும் கிடைக்கல. அதனால் அந்த ஐயாட்ட வந்து இந்த மீன் கட்டினாங்க இல்லையா, ஜிலேபி மீன் இதுதான். இது வந்து இந்த மாதிரி ஒரு 2 மீன், அதோட இந்த சைஸுக்கு இந்த பாருங்க, இந்த சைஸுக்கு ஒரு 3 மீன். மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லுங்கள்? 100 ரூபா. பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு பரவாயில்ல இல்லைங்க. 1 கிலோ நம்ம ஊரில் வாங்குறது அந்த ரேட்டு தான். ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம ஊரில் தருவாங்களா? 1 கிலோ 100 ரூபா தான் சொல்லிட்டு. தெரியல நான் அந்த ஐயா. ஆனால் நம்ம உயிரோடு வாங்கினோம், ஃப்ரெஷ்ஷாக அவர் பிடிச்சிட்டு இப்படி வந்தாங்க, வாங்கினோம். 100 ரூபாய்க்கு பரவாயில்ல. அது கூடயே ஒரு 4-5 இறால் குட்டி கிடந்தது. அந்த 4-5 இறாலையும் வாங்கிட்டோம். அவ்வளோதான், வேறு எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து இது வந்து திருக்க மீன். இந்த இவ்வளோ சைஸுக்கு தான். அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். வெயில் வேறு, மழை பெய்யுன்னு போனோம், வெயில் வந்துருச்சு. அதிலே அலைஞ்சது, சாப்பாடும் இல்லை. அதனால் வந்து ரொம்ப டயர்டாகி போய் இது வந்து ஒரு 3 குட்டி திருக்க, இந்த அளவுக்கு இருக்கும், குட்டி குட்டியாக திருக்க. அது இருந்துச்சு. அங்கேயே தேய்ச்சி நம்ம வீட்டுக்கு போனால் டைம் ஆகிடும் அப்படின்ட்டு அங்கேயே தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதோ பாருங்க, இதெல்லாம் கருப்பாக தானே இருக்கும். அங்கேயே தேய்ச்சி நல்லா அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. சரி, அப்போனா இதை வந்து வறுத்துட்டு இதை வந்து அப்படியே குழம்பு வச்சிரும் அப்படின்னு இப்போதைக்கு பிளான் போட்டு வச்சுருக்கேன். என்னென்னா எங்கள் அத்தை வந்து சாப்பாடு ஆக்கி வச்சுட்டாங்க, புளி ஊறுது, ரெடியாக இருக்குது, மீனுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் உட்காந்துருந்தாங்க. கடைசியில் இந்த மீனாக இருக்கவும் கொஞ்சம் மனசு தளர்ந்துருச்சு பிள்ளைக்குட்டிகளும். சரி, எப்படியோ ஒன்று, நைட்டுக்கு சாப்பாடு தான் அப்படின்ட்டு இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே குழம்பு வச்சிட வேண்டியதான். ஆனால் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும், நல்லது, இந்த மழை டைமுக்கும் நல்லது. நானும் வந்து சரி உங்கள் கண்ணுக்கு விருந்தாக இருக்கும், ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு நானும் யோசித்து தான் இந்த பிளானை எடுத்தேன். கடைசியில் எனக்கே அது சொதப்பலாம் முடிஞ்சிடுச்சு. ஒரே இடத்துலையே உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறது, நம்மளும் 4 இடத்த பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் போனது. ஆனால் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு அதை கொடுக்கல. சரி, இன்னொரு நாள் பொறுமையாக போய் நல்லா மீன் கிடைக்கிற டைமில் பார்ப்போம். அப்போல்லாம் வந்து நம்ம வந்து வெளியில் போய் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி போவோங்க, எல்லோரும் சேர்ந்து போய் சமைச்சு. ஆமாம், வேளாங்கண்ணி போகணுங்கிறோம், எங்களால் வர முடியல, என்னன்னு தெரியல. நாங்களும் இப்போ போவோம், அதான் போக முடியல. இப்போ போவோம், இந்த வருஷம் போவோம், அந்த வருஷம் போவோம் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். 2 வருஷம் ஆயிட்டு நம்ம போய், இது 3ஆவது வருஷம் நாங்கள் வேளாங்கண்ணி பக்கம் வந்து. வருஷம் எப்படியாவது போயிடுவோம். ஆனால் எங்களுக்கு இந்த 2-3 வருஷமாகவே அது ஒரு தடங்களாகவே போயிட்டுருக்கு. அது எப்போதுமே என் சட்டி வச்சா வந்து எண்ணெய் ஊறி வருது. அது எப்போதுமே நல்ல கழுவி தான் வைப்போம். ஆனால் அடுப்பில் தூக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த எண்ணெய் கசிஞ்சு நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே ஊறி இருக்கும் போல இருக்குது. அது ஹீட்டாக அப்படியே ஊறிட்டு வருது. அதனால தான் புது சட்டி எப்போதுமே யூஸ் பண்ணும்போது நல்லா சுத்தமான நல்லெண்ணெயாக ஊற்றி எல்லா இடமும் நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அது நல்ல எண்ணெய் எப்போதுமே திரண்டு வருமா. சரி, ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பில் போட்டுடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த பக்கம் வந்து மீனை வந்து நல்லா மசாலாலாம் போட்டு இங்கே பாருங்க பெசரி வச்சுருக்கேன். அப்படியே ஊறட்டும், நம்ம குழம்பு வைக்கிறதுக்குள்ள அது ஊறி வந்துடும். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிப்போம். நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த திருக்க மீன் குழம்பு வந்து திருக்க மீன் மட்டுமே வீடியோ போட்டிருக்கேன். அதனால் வந்து நம்ம வந்து அப்படியே டக் அப்படின்னு பார்த்துருவோம். நான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக வேணும். இல்லை நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ நைட்டு வைக்கிறோமா, மணி வந்து கரெக்டாக 7:30 ஆகுது. இப்போ நைட்டு வச்சுட்டு காலையில் நம்ம அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அதுவும் நல்ல பழைய சாதத்துக்கு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது தேனாமிர்தமாக இருக்கும். இதுக்கு என்னென்ன நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு கூட வேணாம், சும்மா ஒரு வாசனைக்காக 2 வெங்காயம் போதும். நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுறது வந்து பூண்டு தான் எங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறையா வச்சாலுமே நல்லாயிருக்கும். இதை தட்டி எடுத்துக்கணும். தக்காளிங்கிறது அறவே வேண்டாம். வெங்காயம் பூண்டு மட்டும் உரித்து வச்சுக்கலாம். மீன் வந்து கழுவி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டோமா, அது கூடயே வெந்தயம்
கொஞ்சமாக போட்டுப்போம். அவ்வளோதான். ஐயோ, நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து தட்டி எடுத்துக்கணும், அதை மறந்துட்டேன். இந்த பூண்டை வந்து அப்படியே லைட்டாக தட்டி எடுத்துப்போம். தட்டி போட்டால் நல்ல நறுமணம் நல்லா இருக்கும். அது வந்து ஒயிட் கலராக இருக்கிறதுனால அப்படியே அந்தாண்ட போட்டேன். அப்படியே சும்மா தட்டி. நல்லெண்ணெய்க்கும் பூண்டுக்கும் ஸ்மெல் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். பொரிக்கலாம் கூடாது, லைட்டாக அப்படியே இதானா போதும். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம். என் குடும்பத்தையே நான் இன்றைக்கி பட்னி போட்டதுனால ரொம்ப காண்டில் இருக்குது. நேரத்தோடு இந்த சமையல் ஆனால் தான் சாப்பிட்டுட்டு படுக்கிறது கரெக்டாக இருக்கும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இது மழை பெஞ்சாலும் நாங்கள் பழைய திம்போம். இதுக்கு வந்து மெயினானதே வந்து மிளகும் சீரகமும் தான். மிளகு வந்து இந்த கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து ஒயிட் பெப்பரு. இது வந்து மலைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தது, அது அப்படியே இன்னமும் இருக்குது. நல்லா நம்ம பிளாக் பெப்பரை விட இது வந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ரசத்துக்கெலாம் நான் இடித்து இதை தான் போடுவேன், நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. இது வந்து லைட்டாக அப்படியே சட்டியில் அப்படியே 2 வறுவல் வறுத்து நல்லா ட்ரையாக அரைச்சிக்க வேண்டியதான். இது வந்து என் தங்கை தான் வறுத்துட்டு வருவாள். சரி போ, லைட்டாக வறுத்துட்டு வா, கரிஞ்சிட போது சொல்லிட்டான். ஜீரகம் அவ்வளோதான் இருக்குது, அதனால தான் பயந்துக்கிட்டு சொல்கிறேன். இந்த சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி மிளகாத்தூள், நம்ம வீட்டு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி இந்த குழம்பு. இதுக்குன்னே நான் வீடியோ போட்டிருக்கேன், அது வேணாலும் போய் பாருங்கள். இது வேணாலும் இப்படி வச்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி தான் நம்ம சுறா மீன், சுறா தானே, இந்த பால் சுறா, அதுவும் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. அது வந்து கொஞ்சம் தண்ணியாக வைப்பாங்களா, நானும் இது வரைக்கும் வச்சது கிடையாது. குழம்பு கொஞ்சம் நான் திக்காக தான் வச்சுருக்கேன் பாருங்கள். உப்பு போட்டுக்கலாம். போதாது இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து இதை அரைச்சிப்போம், அம்மியில் அரைச்சி வைப்போம். ஏன்னா வந்து மிக்ஸி ஜாரில் சரியாக அரைப்பட மாட்டேங்குது, அதனால் அம்மியில் வச்சு அரைச்சிக்கிறேன். பட்டு போல அரைக்கணுமா? நல்ல வாசனை. உருண்டை வழித்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி குழம்புல சேர்த்துக்க வேண்டியதான். களிமண் ஊற்றுற மாதிரி இருக்குது குழம்புல. போதும், குழம்பு நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. மீன் எடுத்து போட்டுற வேண்டியதான். அப்படியே இந்த மாதிரி தானே போடுறேன், அப்படியே சுருட்டிக்கும். இந்த குழம்பு கொதிச்சோன்னே இறக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் மீனை வறுத்துட்டா முடிஞ்சிருச்சு. என்னோடய உடம்பு, என்னோடய டயர்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்னோடய கண்ணை பார்த்தாலே தெரியும், ரொம்ப டயர்டாக இருக்கேன். இதை வச்சு அப்படியே வச்சுட்டு பசங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு போய் படுத்தா தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்சா மாதிரி இருக்கும். இந்த குழம்பு சுண்டினதுக்கப்புறம் இறக்க போகும்போது காட்டுறவங்கள்ட்ட. அவ்வளோதான். இந்த அளவுக்கு குழம்பு சுண்டி வந்துருச்சா. இது மண் சட்டிங்கிறதுனால அப்படியே இன்னும் சூட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டி வரும். இது வந்து இதுக்கப்புறம் நான் சுண்ட வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அப்படியே தொக்கு மாதிரி போயிடும், காலைக்கு சுத்தமாக இருக்காது. அதனால் இப்போ யூஸ் பண்ணிவிட்டு காலைக்கு வச்சுக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ண வேண்டியது தான். அடுத்தது மீனை வறுக்கணும். மணி வந்து எத்தனை தெரியுமா? மணி 8:15. 8 மணி 8. இறக்கி இப்படி வச்சிடுறேன். இல்லை, சுத்தமாக நான் நார்மல் எண்ணெயை சேர்க்கல, ஃபுல்லாகவே நம்ம குழம்பு இறக்கும் போது கொஞ்சம் மேலாக நல்லெண்ணெய் இது பண்ணி விடலாம். நீங்கள் இன்னுமே நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிட்டேன், அதுவே ரொம்ப கொஞ்சம் தான் நான் ஊற்றுனது. சரி, அவ்வளோதான். இந்த மீனை அப்படியே வறுத்துட்டு நாங்கள் நடைய கட்ட வேண்டியதான். இதுக்கப்புறம் நான் உட்காந்தேன்னா இங்கேயே மயக்கடிச்சு விழுந்துருவேன். மீன் நல்லா ஊறி போயிருக்கு, எண்ணெயை ஊற்றி வறுத்துட வேண்டியதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த தடையாவது கொஞ்சம் நல்ல வீடியோவாக போட பார்க்குறேன். நல்லா தான் போடலான்னு பார்த்தா அது எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கும். மீன் பிடிக்கல, அதான். தட்டா.